ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வடை சட்டி நல்லா காஞ்சக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதோடைய கடுகு பொரிஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி டைசிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். மற்றதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக மாறணும்னு இருக்குது. ஆனால் இது கண்ணாடி பதத்தில் வதங்கினா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ப்ரிஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா வரமிளகா ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு நல்லா மீடியம் சைஸ் 2 வரமிளகா, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால ஹீமோக்ளோபின் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இதை ட்ரை பண்ணவங்களும் சரி, நான் பர்சனலாக பார்த்ததும் சரி, நல்லாவே பிளட் லெவல் அதிகமாக பண்ணி கொடுக்குது. ஹீமோக்ளோபின் அளவு அதிகப்படுத்தி கொடுக்குது. அட்லீஸ்ட் நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரியாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபுட் ஹேபிட் இப்போ ரொம்பவே மாறிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம மெயினாக நமக்கு ஹெல்த்தியும் அப்பப்போ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், தப்பில்லை. அன்ஹெல்த்தியாக ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான் இல்லைங்களா? இன்றைக்கி நான் துருவலில் வச்சு பொடியாக துருவி இருக்கேன். இல்லை எனக்கு பீஸாக க்யூபிக்காக வேணும்னா நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி துருவி இருக்கேன். துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயோடு கலக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போவே நான் தேவையான அளவு உப்பு ஸ்டார்டிங்லேயே போட்டுடுறேன். நீங்கள் சில டைம் பார்க்கல, எல்லாமே மிக்ஸ் பண்ணக்கப்புறமா ஃபைனலைஸாக போடுறதும் உண்டு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எது பத்துதா இல்லையா அப்படிங்கிறதும் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த பீட்ரூட் சிரவும் போதே அதில் இருக்கக்கூடிய தண்ணியே இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 வேக்காடு அளவுக்குவே கொண்டு வந்துடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினக்கப்புறமா இதில் தேங்காய் போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ண வேணாம். இல்லை நார்மலாக அப்போவே நம்ம கன்சியூம் பண்ணுறதா இருக்குது, இல்லை மதியானத்துக்கு மேலே அப்போவே இமீடியட்டாக செஞ்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இது வதங்கினக்கப்புறமா கொஞ்சம் 3/4 வேக்காட்டில் இருக்க சமயத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுறேன். ரொம்பவே ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக தெளித்து விட்டால் போதும். அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அந்த காயில் இருக்க தண்ணியே 3/4 வேக்காடு வந்திருக்கும். இப்போ தண்ணி தெளித்து விட்டு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நான் வதக்கி விட போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கினக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு லைட்டு பிங்கிஷ் கலரும் ஹைலைட்டாக வரும். ரெட் கலராக இருந்தது லைட்டாக பிங்கிஷ் கலரும் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யூனிவர்ஸ் ஹூ இஸ் ஆல்வேஸ் வித் மீ. தேங்க் காட்.